இன்றைக்கி நம்ம மைசூர் போண்டா தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க, ஆல் என்ற பட்டனை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இப்போ அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் நான் எடுத்துருக்கேன். இந்த 1 கப்பு தயிர் நீங்கள் சேர்த்துக்கினா இதுவே போதுமான அளவு. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். பேக்கிங் சோடா நம்ம ஆப்ப சோடா தோசைக்கு போடுறோம் இல்லைங்களா, அந்த சோடா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம பீட் பண்ணி கொடுக்கணும். இது கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுங்க. நல்லா பீட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு போண்டா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக உள்ளே வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பீட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் பீட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்குது. நான் இப்போ 1 கப்பு தயிருக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது மைதா மாவில் சேர்ந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அந்த மைதா மாவையும் மிக்ஸ் பண்ணி கை வச்சு தான் மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு 1/2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தயிர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க, அதுக்கப்புறமா போண்டா போட வராது. இது இந்த 5 விரலில் தான் நம்ம நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். மாவை நல்லா அடிக்கணும். மாவு பாருங்கள், நான் காமிக்கிற வீடியோவில் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும். இந்த பவுலை கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிட்டு நல்லா பீட் பண்ணி கொடுங்க. நல்லா பீட் பண்ணி கொடுத்தா தான் அது போண்டா நம்மளுக்கு நல்லா வரும் செய்யும் போதோ. பாருங்கள், நான் அந்த கை இது விரலில் தான் நான் செய்கிறேன். நான் அதை நல்லா விரலில் பீட் பண்ணி கொடுக்கணும். இந்த 5 விரலையும் பீட் பண்ணாக்கா எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா மாவு. இதே மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி நம்ம நல்லா பீட் பண்ணோம்னாக்கா நல்லா மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு இதான் பொருள். இதுக்கு காரத்துக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இஞ்சிக்கு சின்னதாக நறுக்கினது 1 டேபிள் ஸ்பூனு, தேங்காய் 1 டேபிள் ஸ்பூனு, இதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 5லேருந்து 6. காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை மெயினாக போடணும் இதுக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது தாங்க இதுக்கு காரத்துக்கு நம்ம சேர்க்குறது. உங்களுக்கு வேணும்னாக்கா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கல. வெங்காயம் சேர்க்காதையே நான் இந்த மாவை நான் கலந்து கொடுக்குறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பீட் பண்ணிடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு. மைசூர் போண்டா செய்கிறதுக்கு நம்ம பீட் பண்ணி கொடுக்கணும். நல்லா பீட் பண்ணி கொடுத்தா தான் நல்லா போண்டா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுங்க. நான் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணி கொடுத்துட்டு இது போண்டா இது கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சான்னு பார்க்கணும். பாருங்கள், 1 போட்டு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இது ஒரு 3 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போண்டா சுட்டோம்னா சூப்பராக வரும். இப்போ தட்டு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள் 3 ஹவர் ஆகிட்டு பிறகு இப்போ பாருங்கள், இப்போ மாவு எவ்வளோ நல்லா இலக்கி கொடுத்துருக்கு மாவுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 3 ஹவர்ஸ் ஆகிட்டு பிறகு நம்ம இன்னொரு முறை மாவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம். இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து போண்டா வருதான்னு போட்டு பார்க்கலாம் மாவுலேயே. இப்போ கடாய் வச்சுடுங்க. கடாய் வச்சுட்டு டீப் ஃப்ரைக்கான எண்ணெய் சேர்த்துடுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துன்னா அது கையை நம்ம அதில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போண்டா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் டிப் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்மளுக்கு மீடியம் சைஸ் போண்டாவாக எடுத்து சேர்த்துடலாம். நம்ம போண்டா போடலாம்.
ஒரே முறை நிறைய போண்டா சேர்த்துருக்கூடாது. நம்ம வந்து மீடியமாக கொஞ்சம் போட்டு போட்டு எடுக்கணும் போண்டா. பாருங்கள், இது வந்து நல்லா பெருசாகும். எண்ணெயில் போட்ட உடனே இது வந்து பெருசாகும். இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த போண்டா வந்து இது ஒரு சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் வந்து எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் போண்டான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க என்ன இது ரவுண்டாகவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது கடையில் போடுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் தான் கிடைக்கும். பாருங்கள், இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ இன்னொரு செட் ஆஃப் போண்டா போட போகிறேன் நான். இதுக்கு வந்து கொஞ்சம் கேப் கொடுக்கணும் வேகிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாக்கா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைனாக்கா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா மேலே மட்டும் ப்ரௌன் கலராக கிறிஸ்பியாக வரும், உள்ளே மட்டும் அந்த மாவு வந்து அப்படியே இருக்கும் வேகாத. இதோ நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து நம்ம வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பிறகு நம்ம திருப்பி கொடுக்கலாம். அடியில் கொஞ்சம் ஒட்டிடுச்சு. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா காஞ்சிதோ கடாய் காஞ்சிதோ அதுவே தானாக எழும்பிடும் மேலே. பார்த்திங்களா, இப்போ அதுவே தானாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இப்போ வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா போண்டா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இந்த போண்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காவோ கடலையோ சேர்த்து ஒரு சட்னி ஒன்று ஆட்டியிருக்கேன். அது வந்து இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நான் ஒரு போண்டா எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக போண்டா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா வரணும். மைசூர் போண்டானா இவ்வளோ பெரிய போண்டா தான் இருக்கும். நான் வந்து இப்போ ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு உள்ளோன்னு சொல்லிட்டு. பஞ்சு போலேயே இருக்குது, மேலே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி போண்டா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.